ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னங்கடா சோறு இவ்வளோ மழையாக குமிச்சு கிடக்கு, எங்கே வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம சொரிக்காம்பட்டி பக்கத்தில் இருக்க நம்ம கரும்பாறை முத்தியா கோயில் தாங்க வந்திருக்கோம். சாப்பாடை நல்லா வடித்து தட்டிட்டாங்க, கறியை ஒரு பக்கம் குமிச்சு வச்சுட்டாங்க. கூட்டத்தை பார்த்தா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 10,000 பேராவது இருக்குங்க. இந்த கூட்டத்தில் எங்கடா நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்குன்னு பார்த்து மழையும் பெஞ்சிருக்கு. எங்கிட்டா உட்காந்து இது வந்து எங்கிட்ட பார்த்தாலும் ஜெகதி. சரி, நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டேன், சரி எங்கிட்ட போய் உட்காருவோம் வாடான்னு வந்து உட்காந்தாச்சு. இலையும் போட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தண்ணி கேனே வரலங்க. நாங்களும் உட்காந்து பார்த்தோம். சாப்பாடு வர மணிக்கு தெரில, கறியும் வர மணிக்கு தெரில. ஃபைனலாக ஒரு வழியாக எங்கிட்ட இலை வந்துருச்சுங்க. இலை வந்தது மட்டும் இல்லாமல், எங்கேப்பா இருக்கீங்க, கறியை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஆளாளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த கறியும் வந்துருச்சு. கறியும் வந்துருச்சுங்க. எப்படி பார்த்தாலும் அந்த கூட்டம் எப்படி பார்த்தாலும் 5,000 பேர் கூட தாங்க இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் 10,000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் இந்த திருவிழாவுக்கு யாரும் பொம்பளை யாரும் வரமாட்டாங்க. ஒன்லி ஒன்று பாருங்க, கறி எவ்வளோ அள்ளி வைக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு அதுக்கு மேலேங்க, அவனுக்கு வைக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரே பொறாமையில் வேறு இருந்தாங்க. அதனால அவனுக்கு வச்சுட்டாங்க. எங்கடா கறியை வச்சு எல்லாம் கறியும் காலி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக என்னாச்சு, எல்லாம் கறியை சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. சாப்பாடு வருன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சாப்பாடு வரல. ஃபைனலாக சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சாப்பாடை வச்சுட்டு சரி குழம்பு வந்து ஊற்றுவாங்கன்னு சாப்பாடை வச்சுட்டு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. என்னங்கடா அடிக்கிற வெயிலுக்கு காலையில் 7 மணிக்கு உட்கார ஆரம்பித்தாங்க. சரி என்ன பண்ணுறது, சாமி பிரசாதமாச்சு, அதனால் உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்களும் எதிர்பார்க்காம உட்காந்து ஃபைனலாக சாப்பாடும் வச்சுட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக கரும்பாறை முத்தையாவை கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லோரும் நல்லா கிளம்பிட்டாங்க. இதுபோல் வீடியோ நம்மளுக்கு வேணுமா அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டைம் கூட்டத்தை காட்டிடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் காட்டுறேங்க. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். எவ்வளோ சனங்கள் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே.